இந்த வீடியோவில் இதுவரை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஜியாகிரஃபி ரிலேட்டடான கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் முக்கியமான 25 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். அதை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். அந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, கங்கை டெல்டாவிற்கு மிகச்சிறந்த உதாரணம். கங்கை டெல்டாவிற்கு மிகச்சிறந்த உதாரணம். ஆன்சர் ஆப்ஷன் பி, விசிறி வடிவ டெல்டா. ஆன்சர் விசிறி வடிவ டெல்டா. இனி இரண்டாவது கேள்வி பார்க்கலாம். இந்தியாவின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் எது? இந்தியாவின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கோதுமை. ஆன்சர் கோதுமை. இனி மூன்றாவது கேள்வி பார்க்கலாம். உலக உயிரின பரவலுக்கு அச்சுறுத்தலாக இருப்பது டேஷ் ஆகும். உலக உயிரின பரவலுக்கு அச்சுறுத்தலாக இருப்பது டேஷ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் டி, வாழிடங்களை மாற்றம் செய்யும் மனிதனின் நடவடிக்கைகள். வாழிடங்களை மாற்றம் செய்யும் மனிதனின் நடவடிக்கைகள். இனி அடுத்த கேள்வி பார்க்கலாம். புளுவியோமீட்டர் எதனை அளக்க பயன்படுகிறது? புளுவியோமீட்டர் எதனை அளக்க பயன்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, மழை. ஆன்சர் மழை. நெக்ஸ்ட் கொஸ்டின், சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வானியல் அலகு. ஆன்சர் வானியல் அலகு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கடல் நீரின் உவர்ப்பியம் அதிகம் காணப்படும் அற்ற பகுதி எது? கடல் நீரின் உவர்ப்பியம் அதிகம் காணப்படும் அற்ற பகுதி எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 20 முதல் 30 டிகிரி வரை. 20 முதல் 30 டிகிரி வரை. டேஷ் மஞ்சள் நிறமுடைய தாது. டேஷ் மஞ்சள் நிறமுடைய தாது. ஆன்சர் ஆப்ஷன் சி, லிமனைட். ஆன்சர் லிமனைட். நீ அடுத்த கேள்வி பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் இந்தியாவின் எந்த பிரதேசம் அதிக அளவில் சதவீதத்தில் காடுகளின் பரப்பளவை கொண்டுள்ளது? கீழ்கண்டவற்றுள் இந்தியாவின் எந்த பிரதேசம் அதிக சதவீதத்தில் காடுகளின் பரப்பளவை கொண்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, தீபகற்ப பீடபூமி. ஆன்சர் தீபகற்ப பீடபூமி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கடல் மட்டத்திலிருந்து ஆனைமுடியின் உயரம் எவ்வளவு? கடல் மட்டத்திலிருந்து ஆனைமுடியின் உயரம் எவ்வளவு? ஆன்சர் 2695 மீட்டர். ஆன்சர் ஆப்ஷன் சி, 2695 மீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாலைவனத்தின் நகை என்று அழைக்கப்படுவது எது? பாலைவனத்தின் நகை என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கிவா. ஆன்சர் கிவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், மின்னணு கழிவுகளில் அதிகளவு காணப்படும் உலோகம் எது? மின்னணு கழிவுகளில் அதிகளவு காணப்படும் உலோகம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, காப்பர். ஆன்சர் காப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின், உயிரின பரவலில் அதிக சிறப்பிடம் நிறைந்த பகுதி எது? உயிரின பரவலில் அதிக சிறப்பிடம் நிறைந்த பகுதி எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஈரநிலப்பகுதிகள். ஆன்சர் ஈரநிலப்பகுதிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. உணவு மற்றும் தண்ணீர், கொசு மற்றும் ஈ, துணி மற்றும் ஊசி, எச்சில் அல்லது சளித்துளி மற்றும் தூசி. உணவு மற்றும் தண்ணீர் திட திரவ சாதனம் வழி கடத்துதல். கொசு மற்றும் ஈ கடத்தி வழி கடத்துதல். துணி மற்றும் ஊசி பொருள் வழி கடத்துதல். எச்சில் அல்லது சளித்துளி மற்றும் தூசி காற்று வழி கடத்துதல். ஆப்ஷன் 3412 ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். போலோமீட்டரை பயன்படுத்தி இதனை அளவிடலாம். போலோமீட்டரை பயன்படுத்தி இதனை நாம் அளவிடலாம். ஆன்சர்
ஆப்ஷன் டி வெப்ப கதிர்வீச்சு. ஆன்சர் வெப்ப கதிர்வீச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் சுரங்கங்களில் எங்கு தரமான கொக்கி நிலக்கரி கிடைக்கின்றது? பின்வரும் சுரங்கங்களில் எங்கு தரமான கொக்கி நிலக்கரி கிடைக்கின்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜார்யா. ஆன்சர் ஜார்யா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய மேற்கு கடற்கரையின் மிகப்பெரிய துறைமுகம் எது? இந்திய மேற்கு கடற்கரையின் மிகப்பெரிய துறைமுகம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி மும்பை துறைமுகம். ஆன்சர் மும்பை துறைமுகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜீலம் நதி உற்பத்தியாகும் மாநிலம் எது? ஜீலம் நதி உற்பத்தியாகும் மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜம்மு மற்றும் காஷ்மீர். ஆன்சர் ஜம்மு மற்றும் காஷ்மீர். இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பொறுத்துக. பொறுத்துக. பட்டியல் 1 2 பொறுத்துக. காதர் பாங்கர் ரேகூர் உசார். ஆன்சரை நம்ம பார்க்கலாம். காதர் என்றால் புதிய வண்டல் மண், பாங்கர் என்றால் பழைய வண்டல் மண், ரேகூர் என்றால் அயன செர்னோசம், உசார் என்றால் உவர்மண். அதனால் ஆன்சர் 3 4 2 1. 3 4 2 1. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மத்திய நீர்வழி போக்குவரத்து கழகத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் என்ன? மத்திய நீர்வழி போக்குவரத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி நொய்டா. ஆன்சர் நொய்டா. எந்த பறவையின் பெயர் ஃபயர்ஃபாக்ஸ் என்ற மென்பொருளுக்கு பரிந்துரைக்கப்பட்டது? எந்த பறவையின் பெயர் ஃபயர்ஃபாக்ஸ் என்ற மென்பொருளுக்கு பெயர் சூட்டுவதற்காக பரிந்துரைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஃபீனிக்ஸ். ஆன்சர் ஃபீனிக்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் தீவு மாவட்டம் எது? இந்தியாவின் முதல் தீவு மாவட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மஜூலி. ஆன்சர் மஜூலி. ரீம் அலகை பயன்படுத்தி அளக்கப்படும் பொருள் எது? ரீம் அலகை பயன்படுத்தி அளக்கப்படும் பொருள் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி காகிதம். ஆன்சர் காகிதம். நெக்ஸ்ட் கொஸ்டின், லத்தீன் மொழியில் ஸ்னோ ஒயிட் என்ற சொற்றொடரை தழுவிய பெயரை கொண்டுள்ள தோல் பராமரிப்பு பிராண்ட் எது? லத்தீன் மொழியில் ஸ்னோ ஒயிட் என்ற சொற்றொடரை தழுவிய பெயரை கொண்ட தோல் பராமரிப்பு பிராண்ட் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி நிவ்யா. ஆன்சர் நிவ்யா. இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பட்டியல் 1 2 பொறுத்துக. கிரகங்களும் அவற்றிற்கான துணைக்கோள்களினுடைய எண்ணிக்கையும். ஆன்சர் பாருங்க. செவ்வாய் 2 துணைக்கோள்கள், வியாழன் 63 துணைக்கோள்கள், சனி 60 துணைக்கோள்கள், யுரேனஸ் 27 துணைக்கோள்கள். செவ்வாய் 2 துணைக்கோள்கள், வியாழன் 63 துணைக்கோள்கள், சனி 60 துணைக்கோள்கள், யுரேனஸ் 27 துணைக்கோள்கள். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 4 3 1 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அவ்வளோதான். நம்ம 25 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.